ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாசு லைஃப் ஸ்டைல். எல்லோரும் பொங்கல் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இங்கே சூப்பராக போச்சு. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது வந்து ஒரு வீக்கெண்டில் தான் 2 டேஸ் விளாக் தான் சேர்த்து இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். சாட்டர்டே சண்டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. மெஷர்மெண்ட்டோடு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg அளவு செய்ய போகிறோம். அதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். காலிஃப்ளவர் வந்து நைட்டே பிளான்ச் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து சாப்பிட்றப்ப சூடாக வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் 4 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் வேறு பிரியாணி இலை மட்டும் சேர்க்குறேன். பிரியாணி இலையும் ஒரே ஒரு சின்ன பட்டை துண்டும் சேர்த்துருக்கேன். மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நான் அரைச்சி தான் போடுவேன், அதனால் இதில் நான் சேர்க்கல. இப்போ 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். அது வதங்குற கேப்பில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்லைஸ் பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, அதே அளவு வந்து ஏலக்காய், 2 அன்னாசி முக்கு, ஒரு 2 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கிறேன். கருக விடாமல் லைட்டாக வறுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையா வந்து அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவிலாம் செய்ய போகிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து அரைச்சதுனால தனியாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு இது அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறதுனால நான் வந்துட்டு 4 மிளகா தான் சேர்த்துருக்கேன். காரம் வந்து இது கம்மியாக தான் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன். யூஸ்வலாக வந்து இந்த பிரியாணிக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு இந்த தக்காளி ஃப்ளேவர் வந்து பிடிக்குங்கிறதுனால நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கின அந்த ஸ்பைசஸோட ஒரு 6-7 முந்திரி சேர்த்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குறப்பாக அரைச்சாலும் ஓகே தான். இப்போ வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா போன் இருக்கதா பார்த்து கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்க சிக்கனையும் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது வந்து கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சிக்கன் வந்து ஒரு 80% வேகிற அளவுக்கு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அந்த சைடு வெந்துட்டுருக்கு, அந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, நம்ம தண்ணியும் ஊற்றலை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 கப் ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து 7 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு கப்பு வந்து அந்த சிக்கனில் இருந்து தண்ணி வெளி இருந்தது, அதனால் ஒரு கப் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை எல்லாம் வந்து பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மேலே பிச்சு போட்டுட்டு இப்போ தான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு விட்றேன். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். விட்டுட்டு
இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப நல்லா இது நல்லா எல்லாம் வெந்து அரிசியெல்லாம் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? திரும்ப மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். கீழே வந்து ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே பிரியாணி சட்டி வச்சுட்டு மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறேன், காற்று வந்து போகாத மாதிரி. இப்போ மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்கிட்ட வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னா சூப்பராக தம்மாகி வந்துடும். ஸோ நான் இப்படி தான் வந்து யூஸ்வலாக பிரியாணி செய்வேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். இப்போ வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பில் வந்து ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. இப்போ வந்து ரசத்தை எல்லாம் ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டேன். இப்போ வந்து அடுத்து ஆனியன் ரைத்தா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சது. இப்போ இன்னும் காலிஃப்ளவர் மட்டும்தான் பொரிக்கல. ஸோ அது வந்து சாப்பிட்றப்ப பொரிச்சா தான் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து க்ளீனிங் வேலை முடிக்கணும். ரசத்தை இறக்கிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சது. க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்றப்ப வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ கடகடன்னு வந்து செய்யணும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சது. ஆனால் டைமும் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேகமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் அடுப்பெலாம் தொடச்சி விட்டுட்டு கூட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சது. அடுத்து இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? இது வந்து பிரியாணி பசங்க சாப்பிட்டாங்க, அதனால் குறைஞ்சிருக்கு. பிரியாணி வந்து செஞ்சாச்சு. சிக்கன் கிரேவி, ரைத்தா, அப்புறம் ரசம் வச்சாச்சு. ஒயிட் ரைஸும் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். காலிஃப்ளவர் மட்டும் பொரிச்சாச்சு. சாப்பிட்றப்போ வந்து பொரித்து சூடாக சாப்பிட்டாச்சு. ஸோ இது வந்து அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது இந்த வீடியோ. இது வந்து சண்டே வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து சரி எங்கேயாவது வெளில போகலான்ட்டு கிளம்பி போயிருந்தோம். மலேசியாவுக்கு தான் போயிருந்தோம், ஜேபிக்கு. அங்கே போய்ட்டு சும்மா வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாளாச்சு நாங்களுமே வெளியில் போய்ட்டு. அதனால் சும்மா போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து கிளம்புனதே ஒரு 2 மணிக்கு தான் கிளம்புனோமா. அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த சீ ஃபுட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து எல்லா விதமான சீல கிடைக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே இங்கே இருந்துச்சு. நண்டு, இறால், மீன் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கு எனக்கு என்னென்னே பேர் தெரியல, அதெல்லாம் இருந்தது. ஆனால் அதில் வந்து நேம் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி எதை வேணும்னு சொன்னாலும் அவங்க உடனே எடுத்து குக் பண்ணி தருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. அந்த மாதிரி கடை தான் இது. நாங்கள் வந்து சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சரி பக்கத்துலேயே என்னோடய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து சரி எங்கள் பக்கத்துலேயே சாப்பிட்டு போயிடலான்ட்டு கொஞ்சம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீ ஃபுட்டு தான் எல்லாமே இங்கே கிடைக்கும். அங்கே வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா இது வந்து ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து
டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப மோசமாலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சூப்பு இது வந்து ஃபிஷ்ஷில் தான், அந்த ஷார்க் ஃபிஷ்ஷில் செஞ்சுருந்தாங்க. இந்த சூப்பு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இன்னொரு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து கிராப்பில் செஞ்சது, அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப மோசமாக இல்லை, ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவு தான் இருந்தது அந்த கடையில். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு தான் போயிருந்தோம், அதுதான் பக்கத்தில் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது, அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். கீழே வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போகிறதுனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கே கடை இருந்தது இல்லையா, அதில் வந்து இந்த எஃப்ஓஎஸ் இந்த கடை வந்து கொஞ்சம் பேண்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், கிளாத்தெல்லாம் நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. சரி அங்கே போய் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ தான் நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதனால் பெருசாக ஒன்றும் ஷாப் பண்ணலை. சரி என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கெலாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம், ரேட்டும் கம்மியாக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பார்லர் இருந்தது. இது வந்து ஒரு கொரியன் பார்லர் தான். ரொம்ப நாளாக வந்து ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். சரி இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இறங்கியாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவு. ஏதாவது நான் பண்ணாலும் அன்னைக்கு பிரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அலர்ஜி மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் பயந்துட்டு நான் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன். சரி இந்த தடவை இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதனால் ட்ரை பண்ணலாமேன்ட்டு போயிட்டு கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க வந்து என்னோடய ஸ்கின் பார்த்துட்டு என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபேஷியல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஃபேஸு. அவங்க பண்ண மசாஜ் எல்லாம் சூப்பராக ஒரு 1/2 அன் ஹவர் மசாஜ் பண்ணி விட்ருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் இனிமேல் தான் தெரியும் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு. பண்ணின உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷாப் பண்ணிவிட்டு வர வழியில் கார் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டின்னரும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு அந்த 2 நாளும் போணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you.